வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வழிய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நல்ல கேள்வி. ஹாய் பிரதர், யூ மென்ஷன் previously we can cure 6th house disease with 11th house. But for Dhanusu Lagnam, both 6th and 11th house is same lord, which is Venus. Can you explain how this will work here? Okay. என்ன சொல்லியிருந்தோம்? 11ஆம் அதிபதி 11ஆம் வீடு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை, 11ஆம் இடம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை 11ஆம் இடம் கியூர் பண்ணும். அதே மாதிரி 8ஆம் இடம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை 3ஆம் பாவகம். ஓகே, இது எப்படின்னா 6ஆம் பாவகம் கொடுக்கக்கூடிய தொல்லையை 6க்கு 6ஆன 11ஆம் பாவகம் கியூர் பண்ணும். அதே மாதிரி 8ஆம் பாவகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனையை 8க்கு 8ஆம் பாவகமான 3ஆம் பாவகம் கியூர் பண்ணும். இதெல்லாம் விட அந்த பிரச்சனை எங்கு தொடங்கியது அப்படின்ற பாவகத்திலிருந்து 11ஆம் பாவகம் கியூர் பண்ணும். ஓகேங்களா? இது பொதுவான விதிகள். இதுல இப்போ ஒரு நல்ல ஒரு தனித்துவமான ஒரு கேள்வி. தனுசு லக்னத்துக்கு 6 11ஆம் அதிபதி ஒருத்தரே வராரு ஐயா, அவர் எப்படி பிரச்சனைகளை கொடுப்பாரு? தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் 6ஆம் பாவகத்தோடு தொடர்பு பண்றாரு அப்படின்னா அவர் 6ஆம் பாவக பலனை 80 விழுக்காடு பண்ணுவாரு. முடியும் பொழுது சரி, சுக்கிர தசை அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்றோம், 80 விழுக்காடு பண்ணுவாரு அப்படின்னா 18 வருடங்கள் அவரு 6ஆம் வீட்டு கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விரயம் மாதிரியான அமைப்புகளை பெண்களின் வழியாக, சுக்கிரன்ல காரகம்ல பெண்ணின் வழியாக, மனைவியின் வழியாக, வீட்டின் வழியாக, பெண்கள் லக்ஸரி மாதிரியான அமைப்புகள் வழியாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து பிற்பகுதியில 3ல இருந்து ஒரு 2ல இருந்து 3 வருஷத்துக்கு 11ஆம் அதிபதியாக செயல்படுவார். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் வீட்டோட தொடர்புல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆமா, சுக்கிரன் 6ஆம் வீட்டோட தொடர்புல இருக்காரு. ரைட், சுக்கிரன் 6ஆம் வீட்டோட தொடர்புல இருக்காரு. குரு மேஷத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் ரிஷபத்துல இருக்காரு, குரு மேஷத்துல இருக்காரு. சுக்கிர தசை குரு புத்தி கியோர கொடுத்துரும். உங்களுக்கு இது புரியுதுங்களான்னு பாருங்க. ஓகேங்களா? ஏங்க எப்படிங்க இது கொடுக்க முடியும்? ஏன்னா ஒளி கிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களை சுகப்படுத்துகிறது, உங்களை நிறைவுபடுத்துது, உங்களை பொலிவுபடுத்துது, புத்துணர்ச்சி படுத்துது. நீங்க புத்துணர்ச்சி அடையணும்னா உங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு, உங்களோட கடன் முடிஞ்சிருச்சு, உங்களோட வழக்கு முடிஞ்சிருச்சு, உங்களோட நோய் தீர்ந்துருச்சு. சமீபத்துல நம்ம கிட்ட ஜாதகத்து மூலியமாக அறிமுகமான ஒருத்தவங்க, இந்த பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்தவங்க, ஆரம்பத்துல நம்ம கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பர்சனல் கான்டாக்ட்ல இருக்காங்க, சில சில முக்கிய நபர்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரில ஒருத்தவங்க அன்னைக்கு எனக்கு ஹாய் விக்கி, கேன் யூ கால் மீ பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஜாதக கட்டத்தை மட்டும் அனுப்புறாங்க. நான் பார்க்குறேன், அவங்க கும்ப லக்னம், கும்ப லக்னமாகி 8ஆம் இடத்துல ராகு புத்தி இப்ப நடந்துட்டு இருக்கு. நான் சிரிச்சுக்கிட்டே அவங்ககிட்ட இப்ப விக்கி, எனக்கு இப்ப என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணாங்க, நான் ஆன்சர் பண்ணல. நான் பார்க்குறேன் 8ஆம் இடத்துல ராகு, சிரிச்சுக்கிட்டே அப்படின்னா 8ஆம் இடத்துல ராகு நோயை கொடுத்துருப்பாரு, என்ன நோய் அப்படின்னு கேட்டேன். அடுத்த செகண்ட் கால் பண்ணிட்டு அழுகுறாங்க, என்னால் வலி தாங்க முடியல, கீமோ அனுப்பிட்டாங்க, என்னது இது அப்படின்னு என்ன கேட்டாங்க. ஐயோ, நம்ம சிரிச்சுக்கிட்டே பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அஷ்டம சனி கோச்சாரம், கோச்சாரம் எந்த அளவுக்கு கோச்சாரம் பாருங்க, கடகராசி. நான் சிரிச்சுக்கிட்டே அதையும் இதையும் ஒரு 2 செகண்ட்ல அவங்க முதல்ல கட்டத்தை அனுப்புறாங்க, இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கன்ற பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ கொடுத்தாச்சா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். நான் வேணா அந்த ஆடியோவோட உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க அழுகுறாங்க, உடம்புலாம் புண்ணு புண்ணா இருக்கு, வலிக்குது, என்னால் இது ஏன் அப்படி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 8ஆம் அதிபதி புதனை போல செயல்படுவார். நோயை கொடுத்துட்டாரா? நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அஷ்டம சனி முடிஞ்சோடனே கியூர் ஆயிரும். ஆனா அது நம்ப மாட்டாங்க அவங்க. அவங்களே சொன்னாங்க. நான் சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா கியூர் ஆயிரும். இல்லையா, கியூர் ஆனாலும் வாழ்க்கை முழுக்க மருந்து சாப்பிடணும் தானே. கடவுள் இல்லைங்க டாக்டர்ஸ். ஓகேங்களா? நானும் கடவுள் இல்லை. ஆனா இதை பத்தி திரும்ப நம்ம ஒரு நாள் பேசுவோம் அப்படின்னு 2 ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன். இவங்களோட ஜாதகமும் இதே மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்ன ஆகும் சொல்லி கேட்ட ஒருத்தர். அவரு ஷாலாமில் இருக்கிற ஒரு முக்கிய நபர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு பண்ற ஒருத்தர். கொஞ்சம் நான் இது கொடுத்தாலும் இந்த பிஸ்னஸ் சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. அவரு டாக்டர்ஸ் எல்லாம் கிளியர் சொல்லிட்டாங்க அப்படின்னு நேற்று வாட்ஸ்அப் பண்றாரு. சொல்லிட்டு, பிரதர் எப்போ பிரதர் வருவீங்க, ஏதாவது பண்ணணும் பிரதர், ஏதாவது நான் எந்த பூஜையெல்லாம் அவருக்கு சஜஸ்ட்லாம் பண்ணல. நல்லா ஆயிருங்க, நல்லா ஆகாதுங்க, இதை தான் சொல்றேன். பிரதர் எப்போ பிரதர் ஷாலாம் வரீங்க,
நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் பிரதர். இந்த மாதிரியான அவர் சொல்றாரு, நான் உங்கள என்னோட பிஏ அனுப்புறேன், என்னோட டிரைவர் அனுப்புறேன், அவர் அனுப்புறேன், இவர் அனுப்புறேன். சார் நான் வரும்போது கண்டிப்பா சொல்றேன். இப்ப ரொம்ப பேக்கா இருக்கேன். இதுதாங்க சொல்றேன். நல்ல ஜோசியம். 8ஆம் இடம், 6ஆம் இடம் கடுமைகளை கொடுத்தால் நிவர்த்தி யார் குடுப்பா? நிவர்த்தி அடையிற அளவுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்காரா? இத பார்த்துக்கங்க. லக்னாதிபதியே நீச்சமாயிடுறாரு. சனி பார்வையில இருக்காரு. நிவர்த்தி ஆகாது. பூரண ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு பிறந்து லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் அப்படின்ற அமைப்புகள்ல சிம்ம லக்னம் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவரோட ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. லக்னாதிபதி சுபத்துவம் ஏங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. குழந்தைகள் பிள்ளைகள் ஜாதகத்தை கொடுங்கன்னு சொல்றதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு. நமக்கு தாங்க முடியாதுல்ல. உடனே என்னோட குரு கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு எனக்கு இதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுங்கன்னொடனே இதுல என்ன எக்ஸ்பிளைன் கொடுத்தோடனே இவர் இப்ப இருக்காரான்னு கேட்டாங்க. இதுதாங்க ஜோசியம். இவர் இப்ப இருக்காரா? லக்னாதிபதி நீச்சம். லக்னாதிபதி நீச்சம் நீச்சம் தான் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. நான் அப்படியே அதிர்ந்து போனேன். பாருங்க, இந்த இந்த அடுத்த கட்ட விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பா விளக்குறதுக்காக அந்த 3 ஜாதகங்களையும் எடுத்து வச்சிருக்கேன். டைம் கொஞ்சம் பேக்கா இருக்குங்க. நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.